இந்த பகுதியில் இருக்கிற எல்லாருடைய கண்களில தயவடி செய்து எங்களுக்கு இயற்கை சாதகமாய் கொடுங்கன்றவரே. சோத்திரம் ஒரு பகுதி ஆசீர்வதியும் ஜெயவேலை எண்ணப்பங்கள் பாடல் பகுதி ஆராதனை பகுதிய சோத்திரம் வேதவசந்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் கொடுக்கிற அந்த ஆலோசனை எங்களுக்கு கேட்டதாக இருக்க உதவி செய்வீரால் கேட்டு அதன்படி நடக்க ஆண்டவரே அந்த ஊழியத்தை செய்கிறோம். அவனுக்கு அந்த ஆலோசனை கொடுத்து ஆசீர்வதியும் அந்த ஒவ்வொரு பிள்ளையுமே தேவ பிரசன்னம் இறங்கட்டும். ஆரம்பம் உடைய பொருளை நீ பொறுப்படுத்தக்கூடும். ஆசீர்வாதி இயேசுவின் பிதாவே ஆமென். ரெவரண்ட் பாஸ்டர் பெஞ்சமின் அவர்கள் இந்த கட்டடத்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நமக்கு பிரதிஷ்டை செய்வார்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் அப்படியே வருவோம். இதை பிரதிஷ்டை செய்து அந்த வீட்டுக்குள்ளாக நம்ம எல்லாரும் ஒரு பாடல் பாடிட்டு அப்படியே உள்ள போய் ஜெபம் பண்ணிட்டு வரலாமா? எல்லாருமே இன்றை தினம் மதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால் இன்றை தினம் மதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால் தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. இத்தனை மகத்துவமுள்ள பதவியை கொடுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியை கொடுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு என் கிருபை எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு என் கிருபை எத்தனை நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரையண்டி உலகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நீரையண்டி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் உம்மாடியார் திருநாமத்தினாலே. ஸ்தோத்திரம் செய்கிறோம் உம்மாடியார் திருநாமத்தினாலே. எல்லாருக்கும் தெரிந்த வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் இந்த வீட்டை பிரதிஷ்டை செய்து நாம் கடந்து போவோம். எல்லாத்துக்கும் தெரிந்த சங்கீதம் 24:7 முதல் வசனங்களை நான் வாசிக்கிறேன். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர், அவரே மகிமையின் ராஜா. பிரியமானவர்களே, மகிமையின் ராஜாவாகிய ஆண்டவர் இந்த வீட்டிற்குள் பிரவேசித்து இந்த வீட்டை அவரே ஆசீர்வதிக்க வேண்டும். வேத வசனத்திலே வாசிக்கிறோம், வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம். அருமையான இம்மானுவேல் பாஸ்டர் அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் குடும்பத்திற்கும் கர்த்தர் முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர்
வைத்திருக்கிற இரக்கத்தினாலே, கிருபையினாலே இந்த நல்ல ஒரு வீட்டை இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார். அதை கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஒன்று கூடி ஜெபித்து அதை பிரதிஷ்டை பண்ண வந்திருக்கிறோம். இந்த பிரதிஷ்டை பண்ணுகிற இந்த நாளிலே உலகத்து பிரகாரமான காரியங்கள் இருந்தால் ஏதோ பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு விசேஷம், மகிமையின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து இந்த வீட்டு வாசலின் வழியாக உட்பிரவேசித்து இந்த வீட்டை ஆசீர்வதிக்கணும். ஆகவே பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே இதை நாம் ஆசீர்வதிப்போம். இதை ஜெபிப்போம். உள்ள போய் ஜெபிச்சுக்கலாம். இதை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த வீட்டை நான் பிரதிஷ்டை செய்து திறந்து வைக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் அப்படி உள்ள போவோம். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் அண்டி நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வருவரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வருவரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே, பரமானந்தமே, ஏதோ மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்வலத்தின் சொந்தக்காரர் எந்த வெள்ளத்து சொந்தமானார். இந்த பார்வலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, மகிமையின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து அவர் வல்லமையுள்ளவர், அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த வீட்டை பிரதிஷ்டை செய்வதற்கு அவருக்கு மாத்திரமே அதிகாரமுடைய தேவன் இந்த வீட்டினுள் கலந்து வந்து இந்த வீட்டிற்குள் பிரவேசித்து அவரே இந்த வீட்டை ஆசீர்வதிக்கணும். அவரே இந்த வீட்டை பிரதிஷ்டை செய்யணும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே இந்த வீட்டிற்குள் நீங்க கடந்து வந்தப்பா. இந்த வீட்டிற்கு ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலேயும் உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் இல்லாத ஒரு வீடு, நீ உம்முடைய பிரசன்னம் இல்லாத ஒரு வீடு, உம்முடைய ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வீடு, உம்முடைய மகிமை இல்லாத ஒரு வீடு, அது வீடாக இருக்கவே முடியாது ஆண்டவரே. நீர் இந்த மகிமையை அனுப்புங்க, அந்த பிரதிஷ்டை, அந்த பிரசன்னத்தை அனுப்புங்க, உம்முடைய வல்லமை அனுப்புங்க, உம்முடைய ஆசீர்வாதத்தை அனுப்புங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த வீட்டை முற்றிலும் ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, அருமையான எங்களுடைய பிரதர் இம்மானுவேல் அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கு கொடுத்த இந்த அழகான வீட்டிற்காய் நன்றி சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம். அதனின் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்கிற தேவன், நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து ஏற்ற வேளையிலே சகல காரியங்களையும் வாய்க்க பண்ணி எல்லா தடைகளையும் முறித்து இந்த அழகிய ஒரு வீட்டை கொடுத்து அதிலே கர்த்தருடைய தாசர்கள் வந்து பிரதிஷ்டை செய்து இந்த அருமையான குடும்பத்தை வீட்டிலே குடியேற இந்த நாளை கர்த்தர் கிருபையாய் கூட்டி கொடுத்த தயவுக்காக உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரங்கள் அப்பா. இந்த வீட்டை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். இதை பிரதிஷ்டை செய்கிறோம். இதிலே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளோடு தங்கியிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் உடைய பிரசன்னம் வீட்டுக்குள் இருப்பதாக, ஒவ்வொரு நாளும் மகிமையுடைய வீட்டுக்குள் இருப்பதாக. பொல்லாத தீய அந்தகார சக்திய மனுஷனுடைய வன்கள், பொறாமை, எரிச்சல்கள் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, குடும்பத்திற்கு விரோதமாக, இந்த வீட்டுக்கு விரோதமாக எழுமாதபடி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே எல்லாவற்றையும் நாங்கள் கட்டி கடிந்து ஜெபிக்கிறோம். இந்த எல்லையே உடைய தேவ தூதர்களை நிறுத்துவீராக. யோபுவின் குடும்பத்தை வேலைப்பட்டு பாதுகாத்ததை போல இந்த குடும்பத்தை வேலைப்பட்டு பாதுகாத்து வருவீராக. இந்த இடம் வருவோர் போவோருக்கெல்லாம் ஒரு வெற்றியாக மாறட்டும். தேவ தரிசனம் பெற்ற
தலைகீழாக மாறட்டும். கர்த்தர் அப்படி செய்கிறதை இதற்காக சொல்கிறோம். மீண்டுமாய் ஒருமுறை கர்த்தருடைய தாசர்களாகி நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த வீட்டை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்திலே நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். அருமையான குடும்பத்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். ஆசீர்வதிக்கிறார்கள். கடந்து நடைபெறுகிற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய தயவுள்ள கரம் போடுவதற்கு நடத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் முக்கிய மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானம் இருவரும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். எல்லாம் சேர்ந்து சொல்லமா? ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க,
ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தும். இன்னும் ஒரு பாடலை பாடலாம். இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் மிகவாயிரே. அந்த பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடலாகவே சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மேம்படுத்தும். இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் மிகவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் மிகவாயிரே. எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. அல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. யோர்தானும் கடலும் நம்மெதிரில் எழும்பி வந்த போரில் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம்மெதிரில் எழும்பி வந்த போரில் காத்தவர். சாபத்தின் சோதனை போதிலும், சாபத்தின் சோதனை போதிலும் இயேசுநாமத்தில் அகற்றியவர், இயேசுநாமத்தில் அகற்றியவர். சோத்தரிக்கும் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. அல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. சேயை காக்கும் ஒரு தாய் போலவே, இந்த மாயனோடு என்னை காக்கும் தேவனே. சேயை காக்கும் ஒரு தாய் போலவே, இந்த மாயனோடு என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையின் மேலே, மகத்தான கிருபையின் மேலே மகிமானி ஊற்றிடுமே, மகிமானி ஊற்றிடுமே. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. அல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. பழமையெல்லாம் முடிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனானதே. பழமையெல்லாம் முடிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனானதே. உங்கள் மகிமையில் இறங்கியே வாருமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. அல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. பழமையெல்லாம் முடிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனானதே. பழமையெல்லாம் முடிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனானதே. உங்கள் மகிமையில் இறங்கியே வாருமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. அல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் மிகவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் மிகவாயிரே. எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, வாழ்க்கையில் இம்மானுவேலரே.
நிறைய பாட்டு பாடலாம், ஆனா இன்னைக்கு நேரம் இல்லை. நம்ம யாவரும் எழுந்து நின்று சற்று நேரம் தேவனை ஆராதித்து எதை செய்தாலும் அதில் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும். எனக்கு கர்த்தர் அதை விரும்புகிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார். நானும் நீங்களும் உண்டாக்கப்பட்ட நோக்கமே நம் தேவனை ஆராதிக்க முடியாது. தேவன் நம்மை ரொம்ப மதிக்கிறார். வானத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்து அவர் தங்க வீதி வைரம், அது என்னது மதில்கள் எல்லாம் வைரம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஓயாமல் தேவதூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் எல்லாம் பரிசுத்தர் 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 நான் போற்றப்படுகிற 24 மணி நேரம் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன் அவர். அவருக்கு அதெல்லாம் பெருசு கிடையாது. அவ்வளவு பெரிய பரலோகம், அவ்வளவு பெரிய துதி, எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன தேடி இந்த பூமிக்கு வந்தார் பாத்தீங்களா? என் மேல் வைத்திருக்கிற அன்பு, என் மேல் வைத்திருக்கிற இரக்கம், என் மேல் அவர் வைத்திருக்கிற கிருபை, உங்க மேல அவர் வைத்திருக்கிற அன்பு ரொம்ப பெரியது. அன்பினாலே நம்மை நிரப்புகிறார். அது மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு சந்தோஷமான காரியத்திற்காக கூட வந்திருக்கிறோம். அருமையான போதகர் இம்மானுவேல் ஐயாவுடைய இல்ல பிரதிஷ்டை. தேவன் இப்படிதான் விரும்புகிறார், நன்மைகளை கொடுக்க விரும்புகிற தேவன். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் சோதிகளின் பிதாவாகிய அவரிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. ஆகவே தேவன் நன்மை செய்ய விரும்புகிற தேவனை இருதயத்தினாலத்தில் நம்மை ஆராதித்து அவரை மேம்படுத்தி அவரை உயர்த்தி அவருக்குண்டான கனத்தை அவருக்குண்டான மகிமை அவருக்கு செலுத்தி அவர் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன். அவர் தூயாதி தூதி அண்ட சராசரங்களை உருவாக்கி அரசாளுகிற தேவன். ஒருவர் சேரக்கூடாத வழியில வாசம் பண்ணுகிற தேவன். ஒருவராய் புதிய அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற தேவன். இதனால நாம் அவரை ஆராதிக்கும் போது நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற அப்படின்னால இங்கே அவர் பிரசன்னராக இருக்கிறார். அவ்வளவு பெரிய தேவன் நம் நடுவில் அவர் லாவிக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதியை தேவன் தம்முடைய வல்லமையினாலே, தம்முடைய அபிஷேகத்தினாலே, தம்முடைய பிரசன்னத்தினாலே அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறதை உணர்ந்தவர்களாக, அந்த தேவன் நம்மோடு உறவாடுகிறதை உணர்ந்தவர்களாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதிக்கலாம். எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓமை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஓமுக்கு மகிமை செலுத்துகிறேன் கர்த்தாவே. உம்மை நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறேன் கர்த்தாவே. உம்மை மேன்மைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறேன் கர்த்தாவே. என்னுடைய வாழ்க்கையில நீ செய்த சகல நன்மைகளை நினைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இறங்கி வாரும் எங்கள்
சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே 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 எனக்கெல்லாம் இயேசுவே. படுதுகளால் நான் சுகமானேன், வார்த்தையினால் நான் பலனானேன். எலும்புகளால் நான் சுகமானேன், வார்த்தையினால் நான் பலனானேன், நான் பலனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. எல்லாம் கையிலே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள இந்த வேலையில இந்த குடும்பம் முழுவதும் நிரம்பிக்கொள்கிறது. இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே 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 எனக்கெல்லாம் இயேசுவே. ஆவியினால் நான் பிழைத்துக் கொண்டேன், ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். ஆவியினால் நான் பிழைத்துக் கொண்டேன், ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே 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 எனக்கெல்லாம் இயேசுவே இயேசுவே. இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே. ஆராதனை ஆராதனை அப்பா 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 தாழ்மையிலே என்னை நினைத்தவரே தாழ்மையிலே என்னை நினைத்தவரே ஆராதனை உமக்கே. மாற்றினே ஆராதனை உமக்கே. மாற்றினே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை ராஜாவும் மாளிகையில் காப்பவனாய் அமர்ந்திருப்பேன். ராஜாவும் மாளிகையில் காப்பவனாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா
உம்மை துதிக்கிறோம். தேவ அபிஷேகம் எங்கள் நடுவில் கடந்து வந்திருக்கிறபடினால, தேவன் தம்முடைய வல்லமையினால எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறபடினால, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தாவே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் தாவே. ஹalleluya, ஹalleluya. நான் வாழ்ந்தேன்
சுகந்த வாசனையுள்ளபடியாக நீர் ஏற்றுக்கொண்டபடியாக நீங்கள் மத்தியில் நீங்க பேச உங்களுடைய வார்த்தைகளை கேட்க அதன்படி செய்ய கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல அவருக்கு தேங்க்யூ பாஸ்டர். அமர்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே அருமையான பாஸ்டர் இம்மானுவேல் அவர்கள் வீடு கட்டுவது என்பது நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். பாஸ்டர் கட்டாமையே ஆண்டவர் வீட்டை கொடுத்து இருக்கிறார். யாருமே சிரிக்க மாட்டேங்கிறீங்களே, சந்தோஷப்பட மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த நன்மைகள் அவருக்கு மாத்திரமல்ல நமக்கும் செய்வார். ஹல்லேலூயா.